गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की ஜெய். சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய பிரபு ரசாதலத்தில் இருக்கிற பூமியை உத்தாரணம் பண்ணி அதை ஸ்தாபனம் பண்ணி அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணினார் அப்படின்ற விஷயத்த மைத்ரேயர் விதுரருக்கு சொல்கிறார். சொன்ன உடனே இப்போ மேலே விதுரர் பிரஷ்னம் பண்ண போகிறார். அதுக்கும் முன்னாடி சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணுறாராம் மைத்ரேயருக்கு. இந்த வராக அவதாரத்தை சொன்னேலே, எப்பேற்பட்ட மூர்த்தி, எப்படி ஒரு ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு அந்த பூமியை, அதை நீங்கள் சொன்னேல் பரம சந்தோஷம். ஆனாலும் கூட அது நடுப்புற ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு பிரபு கொண்டு இந்த பூமியை ஸ்தாபனம் பண்ணினார்னு சொல்கிறேலே, அவன் மகா அசுரனாக கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க கூட பிரபு ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்தால் ஸ்தாபனம் பண்ணினார். அவங்க கூட சண்டையும் போட்டுண்டு இந்த பூமியும் காப்பாற்றிண்டு இப்படி கொண்டு ஸ்தாபனம் பண்ணினார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பேற்பட்ட இந்த ஹிரண்யாக்ஷனை சம்ஹாரம் பண்ணின இந்த கதையை நீங்கள் சுருக்கமாக சொல்லக்கூடாது, நீங்கள் இதை விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மைத்ரேயர்கிட்ட விதுரர் பிரார்த்தனை பண்ணி கேட்குறார். அந்த விதுரர் கேட்ட கேள்விக்கு மைத்ரேயர் பதில் சொல்கிறாராம். நீ இப்போ இந்த கேள்வி கேட்டேனப்பா, இதே மாதிரி தான் தேவர்கள் முன்னாடி பிரம்மதேவன்கிட்ட கேட்டா. இப்போ தான் ஜெகத் சிருஷ்டி ஆனது ஆரம்பிச்சிருக்கு, எல்லோரும் அங்கங்கே சிருஷ்டி பண்ணுறதுக்காக போயிருக்கா. அதுக்குள்ளே இந்த அசுரனை எங்கேருந்து உண்டானா, இப்படி ஒரு கோரமான ஒரு அசுரனை பிரபு இப்படி சம்ஹாரம் பண்ணி நம்மளுக்கு க்ஷேமத்தை கொடுத்தாரு, இது எப்படி நடந்தது அப்படின்றது போல் பிரம்மதேவன்கிட்ட தேவதைகள் கேள்வி கேட்குறா. இப்படி தேவதைகளுக்கு பிரம்மா சொல்லுவது போல் இப்போ மேலே மைத்ரேயர் விதுரருக்கு சொல்கிறார். விதுர மைத்ரேய சம்வாதமாக சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு சொல்கிறார். சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு இந்த கதையை சொல்வது போல சூதர் சௌனகாதி மகரிஷிகளுக்கு சொல்கிறார். இப்படி இந்த கதையெல்லாம் சுவாமிக்கு பிள்ளை உங்களுக்கு சொல்வது போல் என்னை வச்சுருக்கார். இது எப்படி யார் யாருக்கு எவ்வளோ சொல்கிறான்னு பாருங்க. இப்படியே சொல்லிட்டு வரார். இந்த விதுர மைத்ரேய சம்வாதமாக இருக்கக்கூடிய கதையை இப்போ மைத்ரேயர் விதுரருக்கு பதில் சொல்லும்போது இதே மாதிரி பிரம்மதேவன்கிட்ட தேவதைகள் கேட்டா அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மேலே அந்த கதையை ஆரம்பிக்கிறார். பிரம்மதேவன் அங்கங்கே ஜெகத் சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி ஆக்ஞாபிச்சதுனால இந்த ஜெகத் சிருஷ்டி ஆரம்பிச்சிருது. இப்போ ஜெகத் சிருஷ்டி ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. பகவானுடைய புள்ள பிரம்மா, பிரம்மாவோட புள்ள மரீச்சி, மரீச்சியோட புள்ள கஷ்யப்பர். பகவான்கிட்டேருந்து 4வது தலைமுறையாக இருக்கக்கூடிய கஷ்யப்பர். இந்த கஷ்யப்பருக்கு தக்ஷன், இந்த பிரஜாபதிகளில் ஒருத்தராக இருக்கக்கூடிய தக்ஷன் என்ன பண்ணார்னா, அவருக்கு நிறைய புத்திரிகள், அதில் 13 பெண்களை இந்த கஷ்யப்பருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அதில் திதியும் அதித்தியும் ஒருத்தர். இந்த அதித்தி தான் தேவர்களுடைய அம்மா, இந்த திதி தான் அசுரர்களுடைய அம்மா. இந்த கஷ்யப்பருடைய மனைவிகளில் திதி என்றவள், அவளுடைய குழந்தைகள் தான் இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு. இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு எப்படி பிறந்தான்னு அந்த கதையை ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி கஷ்யப்பர் பிரம்ம ரிஷி அப்படி ஜொலிச்சுருக்காராம் அக்னிஹோத்திர சாலையில். சாயந்தரம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இப்படி உக்காண்டிருக்காராம் அந்த இடத்துல. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது உடனே அங்கேருந்து திதி வராளாம். திதி காம மோகிதையாக அந்த கஷ்யப்பர்கிட்ட இந்த க்ஷணம் எனக்கு புத்திரன் வேணும், வாங்கோ மேலே அப்படின்னு கூப்பிட்றாளாம். உடனே அந்த கஷ்யப்பர் சொல்கிறார், அம்மா அதுக்குன்னு ஒரு காலம் உண்டு. இப்போ நாம் இருக்கிறதோ உயர்ந்த கிரகஸ்தாசிரமம். இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு தப்பு எதுவும் பண்ணக்கூடாதுமா. இந்த கிரகஸ்தாசிரமம் தான் உயர்ந்தது. ஏன்னா இந்த கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டு இந்த கிரகஸ்தாசிரமத்தினுடைய பொறுப்பு என்னென்னா பிரம்மச்சரிகளுக்கும் காப்பாற்றணும், வானப்பிரஸ்தாலையும் காப்பாற்றணும், அடுத்தது சன்னியாச மார்க்கம் இருக்கவாளுக்கும் பிக்ஷை போடணும். அப்பேற்பட்ட பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதனால் இந்த மாதிரி காரியங்கள்லாம் கண்ட நேரத்தில் பண்ணக்கூடாது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை பிரபு நம்மளுக்கு கொடுத்துருக்கார். இந்த கிரகஸ்தாசிரமத்தில் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குமா, அந்தந்த காலத்தை தான் அதை பண்ணும். இது சந்தியா காலம். சந்தியா காலத்தில் என்ன பண்ணணும்னா அவரவர்கள் பூஜை புனஸ்காரம் பாராயணம் பகவத் பஜனம்னு மனசு பகவானுடைய திருவடியில் தான் வச்சுக்கணும் இந்த சந்தியா காலத்தில். அதுக்கும் மேலே இந்த சந்தியா காலத்தினுடைய விசேஷம் என்னென்னா, பரமேஸ்வரன் அவருடைய பூத கணங்களோடு சேர்ந்து ரிஷபாரூடராக கிளம்பி இந்த உலகத்தை முழுக்க சஞ்சாரம் பண்ணிட்டு வருவார்மா. அந்த சமயத்தில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வச்சுக்கக்கூடாது. நீ பரமேஸ்வரன்னா ஏதோ அமங்கலம்னு நினச்சிடாத. பொதுவாக ஒருத்தன் தான் உயர்ந்தவனாக இருக்கணும்னா உலகத்தில் என்ன பண்ணுவான்,
அது வந்து நல்ல நல்ல வஸ்திரங்களை போட்டுக்கிறது, நல்ல ஆபரணங்களை போட்டுக்கிறது, நல்ல சென்ட் அடிச்சுக்கிறது, நல்ல ஒரு பெரிய வாகனத்தில் வருது, நல்ல வீட்டில் தங்குறது, இப்படிலாம் இருந்தால் தான் அவன் உயர்ந்தவன்னு உலகத்துக்கு காண்பிக்க முடியும். ஆனால் இவைகள் எதையுமே உபயோகப்படுத்தாமல் வந்து கூட்ட எடுக்கிறதோ, உடம்புல பூசிக்கிறதோ, வந்து ஸ்மசானத்தில் இருக்கிற அந்த விபூதி கூட இருக்கிறதோ, பூதப்பேத்த பிரசாசங்கள், உடம்பு முழுக்க பாம்பு, இப்படி கூட இருக்கிறது முழுக்க ஒரு அசிவமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துக்களை வச்சுண்டு பரமசிவமாக இருக்கக்கூடிய பிரபு, அந்த பிரபு வர சமயம், அதனால் வந்து எந்த பிரபுவனுடைய ஆக்ஞையினாலும் அவரை ஆசிரயித்து எங்களுடைய பிதாமகாலாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் கூட இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுறாரோ அப்பேற்பட்ட பிரபு சஞ்சாரம் பண்ணிட்டு சமயம் இந்த சாயங்காலம். இந்த சமயத்தில் இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அந்தந்த காலத்தில் கொஞ்சம் நல்ல நேரத்தில் மாத்திரம் நாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணினோம்னா நன்கு உலகத்துக்கு உபயோகப்படுவது போல நன்கு சத்புத்திரர்கள் பிறப்பார்கள் அப்படின்னு பலவிதமாக அந்த திதிக்கு உபதேசம் பண்ணுறார். இத்தனை உபதேசம் பண்ணியும் கேட்காம அந்த திதி அந்த அக்னிஹோத்திர சாலையில் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த கஷ்யப்பருடைய மேவேஷ்டி பிடிச்சி இழுக்கிறாளாம் காமனையோட. இதுக்கும் மேலே இவளை வந்து நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்றதுனால இந்த கிரகஸ்தனுடைய தர்மம் மனைவியினுடைய ஆசையை பூர்த்தி பண்ணி வைக்கணுன்றதுனால மேலே அவர் ஆச்சமனம் பண்ணிட்டு எழுந்து போனார். அந்த திதியை சந்தோஷப்படுத்தினார். அவருடைய தபஸு என்ன ஆச்சரியம்னா அடுத்த க்ஷணமே அவள் கர்ப்பமாயிட்டா. கர்ப்பம் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து உணர்ந்தா, ஆஹாஹா நம்ம வந்து இந்த சமயத்தில் ஒரு புருஷ சங்கமம் வச்சுட்டோமே, மேலே கர்ப்பம் வேற உண்டாயிடுதே, பரமேஸ்வரன் வேற சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற சமயமாக இருக்கே, இந்த பரமேஸ்வரனால் இந்த குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கணுமே அப்படின்றதுக்காக தன்னுடைய நாதனாக இருக்கக்கூடிய கஷ்யப்பருடைய திருவடியை பிடிச்சிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. இந்த பரமேஸ்வரனால் என் குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு கெஞ்சின உடனே மேலே கஷ்யப்பர் பேசுகிறார். ரொம்ப கோபத்துடன் திதியை பார்த்து சபிக்கிறது போல் பேசுகிறாராம் கஷ்யப்பர். இவ்வளோ சொல்லி நான் நீ கேட்கலையோன்னோ, எவ்வளோ சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, சமயம் இருக்குது, அதை நீ கேட்காம பண்ணியோன்னோ, அதனால உன் வயத்தில் பிறக்க போகிறவன் வந்து மகா அசத்தா 2 அசத்து பிறக்க போகிறான், இந்த உலகத்தையே கதற பண்ண போகிறான், பிராமணர்களை ஹிம்சிக்க போகிறான், பசுக்களை ஹிம்சிக்க போகிறான், பிராணிகளை ஹிம்சிக்க போகிறான், எல்லோரையும் வந்து ஹிம்சிக்க போகிற ஒரு 2 புத்திரர்கள் மகா அசத்தா பிறக்க போகிறார்கள். இவாளுடைய அந்த துஷ்டத்தனமும் அதர்மத்தையும் தாங்க முடியாமல் இவனை சம்ஹாரம் பண்ணணுன்றதுக்காக மகாவிஷ்ணுவே சம்ஹாரம் வந்து இவா 2 பேரையும் சம்ஹாரம் பண்ண போகிறார் அப்படின்னு இந்த 2 குழந்தைகளை பற்றி திதி கிட்ட சொல்கிறார். இப்படி சொன்ன உடனே திதிக்கு கைகாலெலாம் நடுங்கிறது. ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷப்படுறாளாம். ஏன்னா பகவான் கையால் வதம் அடைகிறார்களே அப்படின்னு. இவ உள்ளுக்குள்ளே என்ன சந்தோஷப்படுறான்னா, அவர் சொல்லும்போதே என்ன சொல்கிறார், பிராமணர்கள் ரிஷிகள் பாகவதால் இவா எல்லாரையும் போய் ஹிம்சை பண்ண போகிறான்னு உடனே பிராமண சாபம் மாத்திரம் அந்த குழந்தைகளுக்கு வந்து அது வந்திருந்ததுன்னா அவனை ஒண்டி பாதிக்காதான், அது வந்து அந்த அந்த குடும்பத்தில் பிறக்கிறவா எல்லோருக்கும் தொடர்ந்து இந்த பிராமண சாபம் வந்துட்டே இருக்குமா. அதனால் இவ என்ன பயப்படுறான்னா, இந்த பிராமணர்களுக்கு ஹிம்சை பண்ணி அவர்கள் சாபம் கொடுத்து என் குழந்தைகள் காலமாறாருன்னு நீங்கள் சொல்லாமல் என் குழந்தைகளை கொலை பண்ணுறதுக்கு சாட்சாத் வைகுண்டவாசியே வந்து சம்ஹாரம் பண்ண போகிறார், வதம் பண்ண போறாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் மேலே தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பశ్చాத்தாபம் பட்டு பேசின உடனே மேலே கஷ்யப்பர் சொல்கிறாராம், இந்த 2 பேர் வந்து அசத்தா பிறந்தாலும் உனக்கு பேரன் ஒருத்தன் பிறக்க போகிறான், பரம பாகவதோத்தமன். எந்த 2 பேர்னால இந்த உலகமே கஷ்டப்பட்டு கதறிக்கொண்டு எல்லோரும் பயந்துட்டு இருந்தாலோ உன் பேரனால் அத்தனை பேரும் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தாலோ அதை விட பல மடங்கு சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்க போகிறார்கள். அப்பேற்பட்ட உத்தம குணவானா கல்யாண குணங்களோட உனக்கு ஒரு பேரன் பிறக்க போகிறான், பிரகலாதன் பிறக்க போகிறான். அவன் பிறந்ததுக்கப்புறம் எல்லோரும் பரம ஆனந்தத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பார்கள். அதுக்கும் மேலே எல்லோருக்கும் ஹரிபக்தியை சொல்லி கொடுத்து இந்த உலகத்தையே பரம பாவனமாக்கி ஹரிபக்தியை சொல்லி கொடுத்து கடைசியாக அந்த பிரகலாதனும் போய் பகவானுடைய திருவடி அடைவான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ திதிக்கு பரம சந்தோஷம். என்னென்னா தன்னுடைய குழந்தைகளை வதம் பண்ணுறதுக்கும் பகவான் வந்து வதம் பண்ணிடுவார், தனக்கு இப்படி பரம பாகவதோத்தமனாக இருக்கக்கூடிய பேரன் பிறக்க போகிறானே அப்படின்னு சந்தோஷப்பட்டாள். அப்படின்றதோட இந்த 14வது அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். अथ चतुर्दशोऽध्यायः श्रीशुक उवाच निशम्य कौशारविनोपवर्णितां हरेः कथां
कारणसूकरात्मनः पुनः स पप्रच्छ तमुद्यताञ्जलिः न चातितृप्तो विदुरो धृतौ रतः। विदुरौवाच तेनैव तु मुनिश्रेष्ठा हरिणा यज्ञमूर्तिना आदिदैत्यो हिरण्याक्षः हत इति अनुशुश्रुमा तस्य च उद्धरतः क्षोणीं स्वदंष्ट्राग्रेण लीलया दैत्यराजस्य च ब्रह्मन् कस्माद्धेतोः अभून्मृधः। मैत्रेयोवाच साधुवीरत्वया पृष्टम् अवतारकथां हरेः यत्त्वं पृच्छसि मर्त्यानां मृत्युपाशविशातनीं यया उत्तानपदः पुत्रः मुनिना गीतयार्भकः मृत्योः कृत्वैव मूर्ध्यङ्घ्रिम् आरुरोह हरेः पदम् अथात्रापि इतिहासोऽयं श्रुतो मे वर्णितः पुरा ब्रह्मणा देवदेवेन देवानाम् अनुपृच्छताम् दितिर्दाक्षायणीक्षत्तः मारीचं कश्यपं पतिम् अपत्यकामाचकमे सन्ध्यायां हृच्छयार्दिता इष्ट्वा अग्निजिह्वं पयसा पुरुषं यजुषां पतिं निम्लोचति अर्क आसीनम् अग्न्यगारे समाहितम्। दितिरुवाच एष मां त्वत्कृते विद्वन् काम आत्तशरासनः दुनोति दीनां विक्रम्य रम्भामिव मतङ्गजः तद्भवान् दह्यमानायां सपत्नीनां समृद्धिभिः प्रजावतीनां भद्रं ते मय्यायुङ्क्ताम् अनुग्रहम् भर्तरि आप्तः उरुमानानां लोकान् आविशते यशः पतिर्भवद्विधो यासां प्रजया ननुजायते पुरा पितानो भगवान् दक्षः दुहितृवत्सलः कं वृणीतवरं वत्साः इत्यपृच्छत नः पृथक् स विदित्वा आत्मजानाम्नः भावं सन्तानभावनः त्रयोदशात् अदात्तासां यास्ते शीलम् अनुव्रतः अथ मे कुरु कल्याण कामं कञ्जविलोचना आर्तोपसर्पणं भूमन् अमोघं हि महीयसि इति तां वीरमारीचः कृपणां बहुभाषिणीं प्रत्याहानुनयन् वाचा प्रवृद्धान् अङ्गकश्मलाम् एष ते अहं विधास्यामि प्रियं भीरु यदिच्छसि तस्यां कामं न कः कुर्यात् सिद्धिः त्रैवर्गिकीयतः
सर्वाश्रमानुपादाय स्वाश्रमेण कळत्रवान् व्यसनार्णवमत्येति जलयानैः यथार्णवम् यामाहुः आत्मनो ह्यर्थम् श्रेयस्कामस्य मानिनी यस्यां स्वधुरमध्यस्य पुमांश्चरति विज्वरः याम् आश्रित्य इन्द्रियारातीन् दुर्जयान् इतराश्रमैः वयं जयेम हेलाभिः दस्यून् दुर्गपतिर्यथा न वयं प्रभवस्तां त्वाम् अनुकर्तुं गृहेश्वरी अप्यायुषा वा कात्स्न्येन ये चान्ये गुणगृध्नवः अथापि काममेतं ते प्रजात्यै करवाण्यलम् यथा मां नातिवोचन्ति मुहूर्तं प्रतिपालय एषा घोरतमा वेला घोराणां घोरदर्शना चरन्ति यस्यां भूतानि भूतेशानुचराणि हा एतस्यां साध्विसन्ध्यायां भगवान् भूतभावनः परीतो भूतपर्षद्भिः वृषेणाटति भूतराट् श्मशानचक्रानिलधूलिधूम्र विकीर्णविद्योत जटाकलापः भस्मावकुण्ठामल रुक्मदेहगा देवस्त्रिभिः पश्यति देवरस्ते न यस्य लोके स्वजनः परो वा नात्यादृतो नोत कश्चिद्विगर्ह्यः वयं व्रतैः यच्चरणापविद्धाम् आशास्महे जां बत भुक्तभोगाम् यस्यानवद्या चरितं मनीषिणः गृह्णन्ति अविद्यापटलं बिभित्सवः निरस्तसाम्य अतिशयोऽपि यत्स्वयं पिशाचचर्याम् अचरद्गतिः सताम् हसन्ति यस्याचरितं हि दुर्भगाः स्वात्मन् रतस्य अविदुषः समीहितम् यैर्वस्त्रमाल्याभरण अनुलेपनैः स्वभोजनं स्वात्मतयोपलालितम् ब्रह्मादयो यत्कृतसेतुपालाः यत्कारणं विश्वमिदं च माया आज्ञाकरी तस्य पिशाचचर्याः अहो विभूम्नः चरितं विडम्बनम् मैत्रेय उवाच सैवं संविदिते भर्त्रा मन्मथ उन्मथितेन्द्रिया जग्राहवासो ब्रह्मर्षेः वृषलीव गतत्रपा स विदित्वा अथ भार्यायाः तं निर्बन्धं विकर्मणि नत्वादिष्टाय रहसि तयाथोपविवेशः अथोपस्पृश्य सलिलं प्राणान् आयम्यवाग्यतः ध्यायं जजापविरजं
ब्रह्मज्योतिः सनातनं दितिस्तु व्रीडिता तेन कर्मावद्येन भारत उपसंगम्य विप्रऋषिम् अधोमुखी अभ्यभाषत दितिरुवाच मामे गर्भमिमं ब्रह्मन् भूतानां ऋषभोऽवधीत् रुद्रः पतिर्हि भूतानां यस्याकरवमंहसम् नमो रुद्राय महते देवायोग्राय मीढुषे शिवाय न्यस्तदण्डाय धृतदण्डाय मन्यवे सनः प्रसीदतां भामः भगवान् उरु अनुग्रहः व्याधस्यापि अनुकम्प्यानां स्त्रीणां देवः सतीपतिः मैत्रेय उवाच स्वसर्गस्य आशिषं लोक्याम् आशासानां प्रवेपतीं निवृत्तसन्ध्यानियमः भार्यामाह प्रजापतिः कश्यप उवाच अप्रायत्यात् आत्मनस्ते दौषात् मौहूर्तिकादुता मन्निदेशातिचारेण देवानां चातिहेलनात् भविष्यतस्तौ अभद्रौ अभद्रे जाठराधमौ लोकान् सपालान् त्रीन् चण्डी मुहुराक्रन्दयिष्यतः प्राणिनां हन्यमानानां दीनानाम् अकृतागसां स्त्रीणां निगृह्यमाणानां कोपितेषु महात्मसु तदा विश्वेश्वरः क्रुद्धः भगवान् लोकभावनः हनिष्यति अवतीर्यासो यथाद्रीन् शतपर्वधृत् दितिरुवाच वधं भगवता साक्षात् सुनाभोदारबाहुना आशासे पुत्रयोर्मह्यं मा क्रुद्धात् ब्राह्मणाद्विभो न ब्रह्मदण्ड दग्धस्य न भूतभयदस्य च नारकाश्चानुगृह्णन्ति यां यां योनिम् असौ गतः कश्यप उवाच क्रुद्धशोकानुतापेन सद्यः प्रत्यवमर्शनात् भगवती उरुमानाच्च भवेमय्यपि चादरात् पुत्रस्यैव तु पुत्राणां भवितैकः सतां मतः गास्यन्ति यद्यशः शुद्धं भगवद्यशसा समम् योगैर्हेमेव दुर्वर्णं भावयिष्यन्ति साधवः निर्वैरादिभिः आत्मानं यच्छीलम् अनुवर्तितुं यत्प्रसादात् इदं विश्वं प्रसीदति यदात्मकं सस्वदृक् भगवान् यस्य तोष्यते अनन्ययादृशा स वै महाभागवतो महात्मा महानुभावो महतां महिष्ठः
प्रवृद्धभक्त्या ह्यनुभाविताशये निवेश्य वैकुण्ठमिमं विहास्यति। अलम्पटः शीलधरो गुणाकरः हृष्टः परर्ध्या व्यथितो दुःखितेषु अभूतशत्रुः जगतः शोकहर्ता नौदाघिकं तापमिवोडुराजः अन्तर्बहिश्च अमलमब्जनेत्रं स्वपूरुषेच्छानुगृहीतरूपं पौत्रस्तव श्रीललनाललामं द्रष्टा स्फुरत् कुण्डलमण्डिताननम्। मैत्रेयो उवाच श्रुत्वा भागवतं पौत्रम् अमोदतदितिर्भृशम् पुत्रयोश्च वधं कृष्णात् विदित्वासीत् महामनाः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां तृतीयस्कन्धे चतुर्दशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।